الحميد والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وصدق الله العظيم. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய உரித்தான மகன் அவரின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்ற வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபல் தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரமாக ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் ஹிஜ்ரி ஆண்டு 1446 ஆண்டில் முதல் ஜும்மாவிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சங்கமிக்க செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆண்டு முழுக்கவே, இன்னும் நமது ஆயுள் முழுக்கவே இதுபோன்று நன்மையான காரியங்களில் முந்துகிற நற்பாக்கியசாலிகளாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் உலக மக்கள் எல்லோரையும் எல்லாம் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். பொதுவாக இந்த முஹர்ரம் மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இது அல்லாஹ்வின் மாதம். அல்லாஹ்வின் மாதம் என்று அடைமொழியோடு சொல்லப்படுகிற பல்வேறு விசேஷ மாதங்களிலே இந்த முஹர்ரம் மாதமும் ஒன்று. அதிலும் குறிப்பாக முஹர்ரம் பிறை 10 ஆஷூரா என்று சொல்லப்படுகிற அந்த நாள் இஸ்லாமிய வரலாறுகளில் ஆதி காலம் தொட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிற நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இந்த நபிகள் நாயகத்தினுடைய சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, முன்வந்து போயிருக்கிற நபிமார்கள், பெரும் பெரும் நபிமார்களுக்கு எதிரிகளில் மிக மோசமான இன்னல்களில் இருந்து அல்லாஹ் விடுதலை தந்த நாள் ஆஷூராவுடைய நாள். எதிரிகளின் சொல்லனா துயரங்களில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்கிய நாள் முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய நாள். இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிற இந்த யௌமே ஆஷூரா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் நமக்கும் அல்லாஹ் இந்த நாளை விசேஷமாக தந்திருக்கிறான். நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம். நபிகள் நாயகத்தின் அஹ்லே பைத் பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள், அவர்களுடைய ஷஹாதத் நிகழ்ந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். அந்த நாளை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். இந்த பெரும் பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதனால நம்ம பிரபலமா அறிஞ்சிருப்போம், இந்த ஆஷூராவுடைய நாள்ல நோன்பு வைக்கிற அந்த சுன்னத் பெருமானாருடைய மிக அற்புதமான நடைமுறைகளிலே ஒன்று. நபி மூசாவுக்கு அல்லாஹ் கொடுங்கோலன் ஃபிரௌன் அவனின் கொடுமைகளில் இருந்து அல்லாஹ் விடுதலை தந்த நாள் அது ஆஷூராவுடைய நாள். நன்றி கடனாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், யூதர்களும் நபி மூசாவை பின்பற்றி நோன்பு நோற்பார்கள். பெருமானார் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் பார்ப்பாங்க, பிறை 10 ஆஷூராவுடைய நாள்ல யூதர்கள் நோன்பு வச்சிருப்பாங்க. பெருமானார் என்ன நோன்பு என்று கேட்பார்கள். எங்கள் நபி மூசாவுக்கு அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து வெற்றி வழங்கிய நாள், விடுதலை வழங்கிய நாள். எங்கள் நபி மூசா நோன்பு நோட்டார்கள், நாங்களும் நோக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மூசாவை பின்பற்றுவதற்கு உங்களை விட நாங்கள் மிக அதிக தகுதி படைத்தவர்கள். நபிமார்கள் எல்லோரும் சகோதரர்கள். சொல்லிவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நாங்களும் நோன்பு நோக்கிறோம். அந்த ஆஷூராவுடைய நாள் நோன்பு நோற்பது சுன்னத், விசேஷமான ஒரு நாள். யூதர்களுக்கு மாற்றமாய் ஒரு நோன்பு முன்போ பின்போ சேர்த்து வைப்பது சுன்னத். பிறை 9, 10 வரக்கூடிய புதன்கிழமை, பிறை 9, 10 அல்லது 10, 11 புதன் வியாழன் 2 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தான அமல். அல்லாஹ் 2 ஆண்டு பாவங்களை அந்த நோன்புகளுக்கு பகரமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். கடந்த ஆண்டின் பாவம், வருகிற ஆண்டின் பாவம், 2 நாட்கள் நோன்பு நோக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எல்லோரும் முடிந்த அளவிற்கு அந்த நோன்பை நோற்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பொதுவாக இந்த முஹர்ரம் மாதத்துல இஸ்லாம் என்கிற கட்டிடம், இஸ்லாம் என்கிற சாதனை கட்டிடம் பல்வேறு சோதனைகளுக்கு பின்னால் தான் அது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. வரலாற்றின் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கம் சந்தித்திராத சோதனைகள் அல்ல, பல்வேறு மிக அதிபயங்கர சோதனைகள். இப்ப அல்லாஹ் அது தொடர்ந்து வழிவழியாக நம்முடைய வாழ்விலும் ஏராளமான சோதனைகள்.
உண்மையிலேயே ஒரு முஸ்லிமுக்கு வெற்றி என்பது அது மரணத்திற்கு பின்புள்ள வெற்றி. உலகில் ஏற்படுகிற வெற்றி தோல்விகள் நிரந்தரம் அல்ல, நிலைத்திருப்பதல்ல. இன்றைக்கு வெற்றி நாளைக்கு தோல்வியாக மாறலாம், இன்றைய தோல்வி நாளை வெற்றியாக கூடும். இப்ப நிரந்தர வெற்றி என்பது அது மறு உலக வாழ்க்கையில் பெறுகிற வெற்றி, நிரந்தர வெற்றி. வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டலாம், சலங்கள் மௌத்தவல் ஹயாத்த, மரணத்தையும் படைத்திருக்கிறான், வாழ்வையும் படைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? நபுலுவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை சோதிப்பதற்காக. வெறுமனே தொடர்ந்து மரணம் இல்லாத வாழ்வு என்பது யாருக்கும் இல்லை. நீடித்திருக்கிற வாழ்வு, நித்திய வாழ்வு அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இப்ப சில குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆயுட்காலத்தை தந்து குறித்து தவணை வருகிற போது அல்லாஹ் மரணத்தை தருகிறான். ஏன் தெரியுமா? உலகில் வாழ்ந்த காலத்துல அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அடிமையாக வாழ்ந்தோமா, அல்லது அல்லாஹ்வின் உத்தரவுகளை மீறி நம் மனப்போக்கில் வாழ்ந்தோமா என்கிற சோதனை. உலக வாழ்க்கை சோதனை களம். கண்ணியமிக்கவர்களே, பொதுவாக இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப பல்வேறுபட்ட சிந்தனைகள். எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு கவலை உலகத்துல இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலை. குழந்தை பெற்று நல்ல முறையிலே வளர்த்து விட்டால், அது ரொம்ப சேஷ்டை பண்ணுகிற குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை குறித்து கவலை, வேண்டாம் பெத்தமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறோமா இல்லையா? இல்லாதவர்களுக்கு இல்லை என்கிற கவலை, இருப்பவர்களுக்கு எப்படி அதை ஒழுக்க சீரராக கொண்டு வருவது என்கிற கவலை. ஒரு பெண் குழந்தை நல்ல முறையில வளர்க்கிறார், இப்ப வளர்த்து அந்த குழந்தையை கட்டி கொடுத்துறாரு. திருமணத்திற்கு பின்னால், திருமணத்திற்கு முன்பு வரை நல்ல வரன் வரவில்லையே என்கிற கவலை, நல்ல மணமகன் கிடைக்கவில்லையே என்கிற கவலை. இந்த திருமணத்திற்கு பின்னால் நல்லா பாதுகாக்க வேண்டும். சின்ன லேசான ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து, அந்த பெண் மகள் வீட்டிற்கு கோபித்து கொண்டு வருகிற போது இப்படி வந்துட்டாங்களே என்கிற ஒரு கவலை. இப்ப மனிதனுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏதேனும் ஒரு சிந்தனை, ஏதேனும் ஒரு கவலை எல்லாம் அப்படித்தான் படைத்திருக்கிறார். இந்த கவலைகளின் தீர்வாக, வாழ்வில் நாம் சந்திக்கிற சோதனைகளுக்கு தீர்வாக அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில சில சோதனைகளை அல்லாஹ் குறிப்பிட்டு தீர்வையும் அல்லாஹ் சொல்லுவான். சூரத்துல் கஹ்ஃப் நாம் அறிந்திருக்கலாம், ஜும்மாவுடைய நாள்ல ஓதப்பட வேண்டிய விசேஷமான சூரா சூரத்துல் கஹ்ஃப். உலகின் குழப்பங்களில் உச்சகட்ட குழப்பமாக தஜ்ஜாலிய ஃபித்னா, தஜ்ஜாலிய குழப்பம். நாம் வாழுகிற காலத்துல ஒருவேளை தஜ்ஜால் வந்து விட்டால் கூட சூரத்துல் கஹ்ஃப் வளமையாக ஓதுபவர்களுக்கு பாதிப்பில்லை என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகின் ஆகப்பெரும் குழப்பத்தில் இருந்து ஓதுபவர்களுக்கு பாதுகாப்பு என்கிற போது, உலகில் நாம் சந்திக்கிற சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு ஃபித்னாக்கள், குழப்பங்களுக்கு அல்லாஹ் தீர்வுகளை சொல்லித் தருகிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, இப்போ முதல் ஃபித்னா, முதல் சோதனை இன்றைக்கு மனிதர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்க ரீதியான சோதனை, தீன் சார்ந்த சோதனை. இன்னைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேறளவுல ஈமான் இருக்குது உள்ளத்துல. பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழுகிறோம், ஆனால் உள்ளத்தில் ஈமானிய உறுதி எந்த அளவிற்கு அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை என்றெல்லாம் பார்த்தால் ஈமான்ல ஆட்டம் இருக்கும், ஈமானில் பலவீனம் ஊடுருவி இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, அப்ப சோதனைகளில் உச்சகட்ட சோதனை மார்க்கத்திற்கு வருகிற சோதனை, தீனிற்கு வருகிற சோதனை. எனக்கு எத்தனை முஸ்லிம்களை பாக்குறோமா இல்லையா? எவ்வளவோ துவா செஞ்சோம், அல்லாஹ் கபூல் செய்யலையே. அவநம்பிக்கையான வார்த்தை வருதா இல்லையா? எவ்வளவு நம்முடைய நாட்டுக்காண்டி துவா செஞ்சோம், பலஸ்தீன முஸ்லிம்களுக்காண்டி துவா செய்யறோம், ஆனாலும் எதிரிகள் மிகைக்கிறார்களே. இப்ப நிராசையான வார்த்தைகள் நம்மிடமிருந்து வருகிறது. அல்லாஹ் ஏதோ செவியேற்காதவனை போல அவனின் ஆற்றல் வல்லமையை தந்து எதிரிகளை அழிப்பதற்கு சக்தி இல்லாதவரை போல நம்மிடத்திலே வார்த்தைகள் மிக மோசமாக வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, இது ஈமான் சார்ந்த, நம்முடைய தீன் சார்ந்த சோதனை. கண்ணிமிக்கவர்களே, இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மார்க்க விஷயங்கள்ல பரிகாசம் செய்வது தீன் சார்ந்த சோதனை. மார்க்கத்தையும் பரிகாசம் செய்வது முஸ்லிம்கள் வெளியே இருந்து அல்ல, இஸ்லாமிய கூடாரத்துக்குள் இருந்து கொண்டு இஸ்லாமிய பாரம்பரியத்தை, பல்வேறு கலாச்சாரங்களை குறை சொல்வது, அது குறித்து கொஞ்சம் தவறாக பேசுவது. எவ்வளவு உதாரணங்களை சொல்லலாம். நிறைய பேருக்கு தாடி கூட பிடிக்கிறது இல்லை. நிறைய தாடியை வளர்த்தவர்களை பார்த்தால் ஒருவித அலர்ஜி சில பேருக்கு. அவருடைய ஏதாவது குறைய சொல்றது, இதை மட்டும் பெருசா வச்சுட்டாரு, அவருடைய வீட்டுல போய் பார்த்தா தெரியும், அவருடைய பின்னால போய் பார்த்தா தெரியும். அப்ப வெளிப்படை தோற்றங்களை கூட, இஸ்லாமிய அடையாளங்களை கூட குறை சொல்கிற ஒருவித நடைமுறை. கண்ணிமிக்கவர்களே, இது தீன் சார்ந்த சோதனை. வேறு ஆடைகளை, ஆண்களை பொறுத்தவரை
கரண்டைக்கு மேலாக கீழாடை இருக்க வேண்டும். அது பேண்டோ வேட்டியோ கையிலையோ அணிகிற ஆடை கீழாடை கரண்டைக்கு மேலாக. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் முழங்காலில் சரிபாதி அளவுக்கு உயர்த்தி கட்டுவார்களாம். பெருமானாரின் அந்த எச்சரிக்கை வார்த்தை, கரண்டைக்கு கீழ் எந்த ஆணின் கீழாடை கீழே இறங்குகிறதோ நாளை நரகில் முதலாக தீப்பிடித்து எரிகிற பகுதி அந்த பகுதி என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, அந்த கரண்டைக்கு மேல உயர்த்தி கட்டுகிற போது இவர்கள் பழமைவாதிகள் என்று சொல்லி அவர்களை பரிகாசம் செய்வது, இது அத்தனையும் தீன் சார்ந்த சோதனை. கண்ணிமிக்கவர்களே, வட்டி இன்றைக்கு எவ்வளவு ஊடுருவி இருக்கிறது. முஸ்லிம் வாயிலிருந்தே வருதா இல்லையா? வட்டி இல்லாம இன்னைக்கு வியாபாரம் செய்ய முடியுமா? வட்டி இல்லாம இன்னைக்கு வாழ முடியுமா? அல்லாஹ் பச்சையாக தடுத்திருக்கிற ஹராம் என்று குர்ஆன் பேசுகிற பல்வேறு ஹராம்களை கூட இன்றைக்கு அது இல்லாமல் வாழ முடியாது என்று முஸ்லிம் வாயிலிருந்த வார்த்தைகள் வருவது தீன் சார்ந்த சோதனை. கண்ணிமிக்கவர்களே, இந்த அளவிற்கு ஃபித்னாக்களில் மிக பெரும் ஃபித்னா முஸ்லிம் என்று நம்மை நாமே நினைத்துக் கொள்வோம். ஆனால் இவ்வளவு குழப்பங்கள் உள்ளே ஊடுருவி இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, பெரும்பாலும் அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும், வறுமை நாள் நெருங்க நெருங்க இந்த உம்மத்தின் நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப காலையில் முஸ்லிம், மாலையில் காஃபிர். நல்லா பாதுகாப்பான இஸ்லாத்தோடு வெளியே போயிட மாட்டார். போய் சிலை வணக்கமோ இன்னும் பிற உருவ வழிபாடுகளோ இருக்காது. சிந்தனை ரீதியான மாற்றம். இப்ப ஏகத்துவத்தை, அல்லாஹ் ஒருவன் என்பதை, இப்ப அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவன், சகல சக்திக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்கிற ஈமானிலே, தௌஹீதிலே, ஏகத்துவத்திலே பலகீனம் வந்து போகும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் சொல்லுவார்கள், மாலையில் முஸ்லிம், காலையில் காஃபிர். சிந்தனை அந்த அளவுக்கு மாறி போயிடும். நல்லா பாதுகாக்க வேண்டும். எனவே தான் பெருமானார் இப்படி கூட துவா செய்வாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா, யா அல்லாஹ் என் தீன் விஷயங்களில் ஃபித்னாவை, சோதனையை ஏற்படுத்தி விடாது. தீன் சார்ந்த விஷயங்களில், ஈமான் சார்ந்த விஷயங்களில் என்னை சோதனையில் ஆழ்த்தி விடாது என்று நபிகள் நாயகம் துஆவை கற்றுத்தருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இன்னும் நிறைய சொல்லலாம். தீன் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு எவ்வளவு பலவீனம். உலமாக்கள் இப்படி சொல்லுவாங்க, இன்றைக்கு தொழுகைக்கு வருகிற முஸ்லிம் உம்மத், அவர்களின் வயதை நாம் கணக்கெடுத்து பார்த்தால் அதிகம் வருகிற அந்த வயது கேட்டகரி 60க்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கும். பெரும்பாலான பள்ளிகள் இப்ப 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட கேட்டகரி ஒண்ணு, 40க்கும் 60க்கும் இடைப்பட்டவர்கள், 60க்கு மேற்பட்டவர்கள். பெரும்பாலான பள்ளிகளில் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையில பள்ளியை அலங்கரிப்பவர்கள் யாருன்னு பார்த்தா 60ஐ தாண்டியவர்கள். அதனாலதான் உலமாக்கள் சொல்லி தருவாங்க, எந்த சமுதாயம், எந்த பள்ளிகளில் 60ஐ தாண்டியவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்களோ அந்த சமுதாயம் அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்னமும் சொல்லுவார்கள் 20 to 40, 40 to 60. இந்த வயதை சார்ந்தவர்கள் பள்ளிகளில் முதியவர்களை விட பெருகி இருந்தால் அந்த சமுதாயம் வளர்கிறது என்று அர்த்தம். உலமாக்கள் சொல்லித்தரார்கள். கண்ணிமிக்கவர்களே, அந்த அளவுக்கு சகல துறைகளிலும் தீனிலை இன்றைக்கு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பானவர்களே, ஒருவேளை இந்த மார்க்கம் இன்றைக்கு வாலிபர்களை விடுத்து வயோதிகர்களின் மார்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்று சொல்லக்கூட தோன்றுகிறது. வாலிபர்களுக்கு மார்க்க பற்றின்மை, பல்வேறு வீணான விஷயங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று ஆகிய வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள் பள்ளிகளை வந்திருக்கிறோம். சிறப்பானவர்களே, யோசித்து பார்க்கிறோம், பெற்றோர்களும் கூட எவ்வளவு தீனில குறைபாடு. பெற்றோர்களுக்கும் தீனுடைய சோதனை. அந்த பஜருக்கு தொழுக வருவார், வீட்டு கதவை மெதுவா திறந்துட்டு தூங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வருவார். மனைவி தூக்கம் போயிடக்கூடாது, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, நைட் 2 மணி வரைக்கும் முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, மொபைல் கேம்ல இருந்திருப்பாங்க, பல்வேறு வீண் விளையாட்டுகள்ல இருந்திருப்பாங்க, பொழுதுபோக்கு அம்சங்களிலே இருந்திருப்பார்கள், இணையதளங்களிலே வளம் வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு இபாதத் செஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க போல. இப்ப தூக்கம் தொந்தரவு கூடாது என்று சொல்லி மெதுவா கதவை திறந்துட்டு வருவார். இது அவர்களின் மீது அக்கறை இல்லை, மிக பெரும் துரோகம். குடும்பத்திற்கு செய்கிற ஆக பெரும் அநியாயம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இன்னும் உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த உம்மத் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகைக்காக பிள்ளைகளை எழுப்பிக் கொண்டிருந்த சமுதாயம் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளுக்காக குழந்தைகளை எழுப்புகிறது, தொழுகைக்கு எழுப்புவதில்லை. 8 மணி ஆயிடுச்சா, அறக்க பறக்க பிள்ளைகளை எழுப்புறது, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, பஸ் வந்துடும், காலேஜ் பஸ் வந்துருச்சு. இப்ப தொழுகை குறித்து அக்கறை இல்லை. வெற்றியை அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறான்? ஹய்யாலல் ஃபலாஹ். இப்ப தினந்தோறும் 5 முறை பள்ளிகளில் தொடர்ந்து ஒலிக்கிறது, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். காதிருந்தும் கேட்காதவர்களை போல வெற்றியை, தொழுகையை விட்டுவிட்டு அல்லாஹ் வாக்குறுதியிருக்கிற
கடமைகளை தவற விட்டு பல்வேறு இடங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இது அத்தனையும் தீன் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை கண்ணிமிக்கவர்களே. சொல்ல போனா நம்முடைய தோழமைகள் முக்கிய காரணம் சொல்றதா இருந்தா இன்றைக்கு நம்முடைய தொடர்புகளை தான் சொல்ல வேண்டும். நம்முடைய வாலிபர்களாகட்டும், நம்முடைய வயோதிகர்களாகட்டும், ஏன் தீனுக்கு மாற்றமான வாழ்க்கை, தீனை பின்பற்றுவது ஒரு பெரும் சுமையாக பாரமாக தெரிகிறது. காரணம் என்னன்னு சொன்னா சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஸ்பிர் நப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். நபியே, நீங்கள் யாருடன் சேர்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இளைஞர்கள், முதியவர்கள், எல்லா தரப்பினருக்கும் அல்லாஹ் அற்புதமாக வழிகாட்டுதல் செய்கிறான். நீங்கள் யாரோடு இருக்க வேண்டும் தெரியுமா? அவர்களை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ்வின் நினைவு வர வேண்டும். உங்கள் தோழர்கள் யார் தெரியுமா? நட்பு வட்டாரம் எப்படி அமைய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களின் தோற்றம் உங்களுக்கு அல்லாஹ்வின் சிந்தனையை கொண்டு வரும். அவர்களோடு நீங்கள் பேசுகிற போது அல்லாஹ்வின் நினைவு உங்களுக்கு துளிர்க்கும். உள்ளங்களிலே ஈமான் சுடர்விடும். ஈமானின் பிரகாசம் ஒளி அதிகரிக்கும். இது இலக்கணமாக அல்லாஹ் சொல்லுகிறாங்க. கண்ணிமிக்கவர்களே, இது சொல்லப்போனா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் மொபைல நிறைய வச்சிருக்கோம். சில பேருக்கு ஆயிரக்கணக்கில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நம்ம உள்ளபடி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த தொடர்பு எண்களில் கான்டாக்ட் நம்பர்ல யாராவது ஒரு நபராவது மறுமை குறித்து நம்மிடத்துல பேசுகிற நபர்கள் உண்டா? அப்படி ஒரு தோழமை உண்டா? நாம் யோசிக்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. கபரை குறித்து பேசக்கூடியவர்கள், நாளைக்கு நம்ம மூத்தாய் கபருக்கு போயிருவோம், ஒரு நாளுக்கு ஒரு முறை கபரை குறித்து நமக்கு நினைவூட்டக்கூடியவர்கள், மரணத்தை குறித்து, இப்ப மரணத்திற்கு பிறகுள்ள சுவன நரக வாழ்வை குறித்து நாளுக்கு ஒரு முறையாவது நம்மோடு பேசக்கூடிய நபர்கள் உண்டா நம்முடைய கான்டாக்ட் நம்பர்ல இருந்து? இன்னும் சொல்ல போனா ஃபஜ்ர் தொழுதை குறித்து நமது நட்பு வட்டார யாராச்சும் நீ ஃபஜ்ர் தொழுதையா என்று கேட்பவர்கள் உண்டா? அல்லது நாம் யாரிடமாவது கேட்டிருக்கிறோமா, நீ ஃபஜ்ர் தொழுதையா, மாம் ஜமாத்தோடு தொழுதையா, ஜமாத் தவறி விட்டதா? அப்ப எதில் அல்லாஹ் அவனின் பொருத்தத்தை வைத்திருக்கிறானோ அது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு பேசப்படுவதில்லை. அது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. என்ன சொல்ல போனா குர்ஆனை குறித்து யாராவது நீ நம்மள கேட்கிறாங்களா? நீ குர்ஆன் ஓதனையா, ஒரு ஜூஸ் ஓதனையா, எவ்வளவு ஓதனை, அரை ஜூஸ் ஓதனையா? இப்ப எவ்வளவு மறுமைக்குரிய தயாரிப்புகளில் நமது சுவனத்தை கட்டி அமைப்பதற்குண்டான மூலப்பொருட்கள், நற்காரியங்கள், அது குறித்து நம்மிடத்திலே பேசுபவர்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு கண்ணிமிக்கவர்களே. அல்லது இப்படி பேசுகிற நபர்கள் உண்டா? நீங்க போய் தாயை பார்த்தியா, நீங்க போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தியா, அவங்கள்ட்ட பேசலையா, உறவுகளை இன்றைக்கு சந்தித்தாயா, உன்னுடைய சகோதரர்களோடு இன்றைக்கு பேசினாயா? இப்படி அல்லாஹ் விரும்புகிற காரியங்களை நம்மோடு பேசுபவர்கள் நம்மிடத்துல வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. இது அத்தனையும் இன்றைக்கு நம்மிடத்துல பலவீனம், தீன் சார்ந்த பலவீனம். அல்லாமா இக்பால் சொல்லுவாங்க, மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற கவிஞர் அல்லாமா இக்பால். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம் இல்லை, தஹஜ்ஜத்திற்கு எழுகிற வளமை எனக்கு இல்லை, ஆனாலும் நான் ஆதரவு வைக்கிறேன், மிக விரைவில் அந்த பழக்கம் எனக்கு வரும். காரணம், நான் பழகுகிற நண்பர்கள் தஹஜ்ஜத் தொழுகையாளிகள். நட்பு வட்டாரம் நல்லோர்களாக இருந்தால் நாமும் காலங்கள் செல்ல செல்ல நல்லோராக முடியும். நட்பு வட்டாரம் தீயவர்களாக இருந்தால் அந்த தீமை நம்மிடத்திலையும் தொற்றிக்கொள்ளும் கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், முதல் ஃபித்னா இந்த உம்மத்திற்கு இன்றைக்கு இந்த வசனத்திலே வருகிறபடி தீனுடைய சோதனை, தீன் சார்ந்த விஷயங்களிலே பெரும் பின்னடைவில் இருக்கிறோம். இரண்டாவது சோதனை சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வசதி வாய்ப்பு ஒரு பெரும் சோதனை. கஹ்ஃபிலே அல்லாஹ் பேசுகிறான், செல்வம், வசதி வாய்ப்பு அல்லாஹ் நிறைய தருகிற போது அதுவும் ஒரு பெரும் சோதனை. இதெல்லாம் உலமாக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, செல்வந்தர்கள் சுவனம் செல்வதும் எளிது, நரகம் செல்வதும் எளிது. அப்ப அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்தின் கடமைகளை முறையாக செய்கிற போது மிக எளிமையாக சுவனம் செல்ல முடியும். செல்வத்தின் கடமைகளை புறக்கணிக்கிற போது மிக இலகுவாக நரகத்திற்கு செல்ல முடியும். ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது செல்வத்தை பொறுத்தவரை கண்ணிமிக்கவர்களே. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் காரூனை குறித்து குறிப்பிடுவான், மிக பெரும் செல்வம். நம்மளாம் அப்படிப்பட்ட பணக்காரனை பார்த்துருக்கவே முடியாது. கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அவனது கருவூலங்கள், கஜானாக்களின் சாவிகளை சுமப்பதற்கு பெரும் பெரும் ஒட்டகங்கள் சுமந்து செல்லுகிற அளவிற்கு பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரன் காரூன். இந்த காரூனுக்கு அல்லாஹ் உபதேசிப்பான், அல்லாஹ் உனக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ, என்ன செல்வத்தை தந்திருக்கிறானோ அதை வைத்து நீ மறுமையை தேடிக்கொள். அல்லாஹ் நிறைய தருவது என்பது உலகின் இன்பங்களை மாத்திரமே அனுபவித்து உலகில் சுகபோக வாழ்வு மட்டுமல்ல கண்ணிமிக்கவர்களே, தந்திருக்கிற செல்வங்களை வைத்து மறுமையை தேட வேண்டும். மறுமைக்குரிய பல்வேறு சதகாக்கள், தான தர்மங்களை செய்து
இல்லாதவர்கள், எளியவர்கள், வறியவர்கள் என்று சொல்லி உதவி தேவைப்படுகிற போதெல்லாம் தாராளமாக தந்து மறுமையை கட்டமைக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அந்த ஆயத்தை தொடர்ந்து சொல்லுவான், வலா தன்ச நசீபக மின துன்யா. கவர்னர் பார்த்து சொல்லுவான், நீ உலகத்துல நிறைய தந்திருக்கிறேன், அதுக்கு நீ ரொம்ப ஏழையா வாழணும் அப்படிங்கிறது இல்ல. செல்வம் அல்லாஹ் நிறைய தருகிற போது நல்ல முறையில வாழலாம். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஆரோக்கியமான இருப்பிடம் என்றெல்லாம் சொல்லி அனுபவிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. கண்ணிமிக்கவர்களே, ஆனாலும் அல்லாஹ் நிறைய தந்திருக்கிற போது ஏழையாக வாழ்வது அது கஞ்சத்தின் அடையாளம். சில பேர் பாக்குறோமா இல்லையா? நிறைய இருக்கும். இப்ப லட்சாதிபதியா இருப்பாரு, தெரிஞ்சு உன பணியில போட்டிருப்பாரு. இது எளிமையின் அடையாளம் அல்ல. இப்ப நிறைய அல்லாஹ் தருகிற போது அல்லாஹ்வின் தந்திருக்கிற அருட்கொடைகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிறான், நிறைய தந்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் வழங்கி இருக்கிற நியமத்துகளை வெளிப்படுத்த வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். செல்வம் நிறைய அல்லாஹ் தருகிற போது அது மறுமைக்குரிய தயாரிப்புகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். சிறப்பானவர்களே, இன்னும் சொல்லப்போன உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த நோய்களில் கேன்சர் மிக ஆபத்தான நோயோ, எவ்வளவு மிக மோசமான நோயோ, செல்வத்தை பொறுத்தவரை மிக ஆபத்தான அம்சம் வீண்விரயம் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. நிறைய அல்லாஹ் தந்திருக்கிறான், அப்ப இம்மை மர்மைக்கு பலனில்லாத காரியங்களை செலவழிக்கிறது வீண் விரயம். உடல் நோய்களில் கேன்சரை போல செல்வத்தில் மிக மோசமானது வீண் விரயம். கண்ணிமிக்கவர்களே, இன்னைக்கு பெரும்பாலும் செல்வங்களுடைய என்னன்னு சொன்னா, இது எனது செல்வம், இப்ப நான் சம்பாதித்த செல்வம், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்கிற மனோநிலை இந்த கேன்சரை விட மோசமான ஒரு மனோநிலை. இன்னைக்கு பாக்குறோம், எத்தனையோ செல்வம் இருக்கு, அல்லாஹ் தந்திருக்கிறான், தேவையான வழிகளில் செலவழிக்கிறது இல்லை. சமுதாயம் சார்ந்த எவ்வளவு தேவைகள் இருக்கு, எவ்வளவு மக்கள் தேவையில இருக்கிறாங்க. அடிப்படை தேவை கூட இல்லாமல் மிக வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற மக்கள், ஒவ்வொரு நேரங்களிலும் கையேந்துகிற மக்கள், தேவைகளை வெளியே சொல்ல முடியாமல் கண்ணியமாக வாழுகிற மக்கள், இப்படி நிறைய சமுதாய மக்கள் தேடி போய் உதவி செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கல்யாணமா இருக்கும், ஒரு விசேஷமா இருக்கும், பல்லாயிரக்கணக்கான செலவுல பிரம்மாண்டமான கட்டவுட்டுகள் வைக்கிறது பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு வீண் விரை. அது ஒரு தேவையை மக்களுக்கு கொடுத்தா மிக பெரும் துவாவாக போகும். இவரது சந்ததிகளுக்கும் இவருக்கும் மிக பெரும் துவாவாகும். 2-3 நாள் வச்சுட்டு கழட்டி போடுறதுக்கு இவ்வளவு ஆடம்பரங்கள் பாக்குறோமா இல்லையா? இவ்வளவு மார்க்கத்தில் இல்லாத பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உம்மத்தின் காசு பணங்கள் செலவழிக்கப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, திருமண அனாச்சாரங்கள் நிறைய இருக்கு. இவ்வளவு அடிப்படை தேவைகளிலே கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிறப்பானவர்களே, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான், இன்னல் முபதிரின காணும் நிஜ்வானி ஷயாத்தி. வீண் விரயம் செய்யறவங்க யாரு தெரியுமா? ஷைத்தானின் சகோதரர். அல்லாஹ்வுடைய வார்த்தை. பலனில்லாத காரியங்களில், பிரயோஜனமில்லாத காரியங்களில் நான் சம்பாதித்த செல்வம், எனது செல்வம், என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லி ஆடம்பரங்கள், இப்படி பல்வேறு படாடோபங்களில் காசு பணங்கள் செலவழிக்கப்படுகிற போது சைத்தானின் சகோதரர்கள் குர்ஆன் பேசுகிறது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், செல்வந்தர்களின் மனநிலை இப்படி இருக்க வேண்டுமா? எல்லாம் நிறைய தந்திருக்கிறானா, இந்த எண்ணம் வர வேண்டுமாம். இது எனக்கு அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் அருட்படையாக தந்திருக்கிறான், இது எனக்கு சோதனையாக தந்திருக்கிறான். செல்வந்தர்கள் சிந்திக்க வேண்டும். இதை நான் வச்சு சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, நான் பெரும் செல்வந்தன் என்று பெருமை அடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ் சோதனையாக தந்திருக்கிறான். எந்த எண்ணமும் வேண்டுமாம். எப்பொழுது வேண்டுமானாலும் கைவிட்டு போகலாம், நிரந்தரம் இல்லை. எவ்வளவு வரலாறுகளை பார்க்கிறோம். பெரும் பெரும் செல்வந்தர்கள், கோடிகளில் புரண்டவர்கள் கூட அடுத்த தலைமுறை இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வித்து வித்து கடைசியில வாடகை வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். நிலைமை தலையிலாக போகிறது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். செல்வந்தர்களின் எண்ண ஓட்டம் வேண்டும், இது எனக்கு நிரந்தரம் அல்ல, என்று வேணாலும் என்னை விட்டு போகலாம். நல்லா தந்திருக்கிறான், சில காலங்கள் தந்திருக்கிறான், அதற்குரிய கடமைகளை நிறைவேற்ற தந்திருக்கிறான் என்று சொல்லி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா, நம்முடைய வாழ்வு இந்த முஹர்ரம் மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். 2வது பித்னா செல்வம் அல்லாஹ் தந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வு ஏதோ உலகத்துல பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை. நம்முடைய வாழ்வு பின்னால் வருகிற தலைமுறை வரலாறாக பேசுகிற அளவிற்கு நல்ல காரியங்களை செய்து விட்டு போக வேண்டும். எத்தனையோ ஜனாசாக்களை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு கிடத்த 1 மாச காலம் எவ்வளவு ஜனாசா தொழில்களை கலந்திருப்போம். இப்ப அந்த ஜனாசாவை வைத்துக் கொண்டு அதிகபட்சம் என்ன நாம் பேசியிருப்போம்? கண்ணிமிக்கவர்களே, ஏன்னா தொழுகை முறையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. 4 தக்பீர் நியத்து கட்டணும், ஆண் ஜனாசா, பெண் ஜனாசா,
இப்படி அந்த தொழுகை முறையை சொல்லி தந்திருப்பார்கள். பெரும்பாலும் ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு செய்திருக்கிற நல்ல காரியங்களை பேசி இருக்கிறோமா? அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லை. சாதனையாக பேசுகிற அளவிற்கு சமுதாயத்திற்கு என்ன செய்தார், சமுதாயத்தின் நலன் விரும்பி இன்ன நல்ல காரியங்களை செய்துவிட்டு போயிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி பேசுகிற அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இன்றைக்கு இல்லை. கண்ணிமிக்கிறவர்களே, எந்த அளவுக்கு ஒரு ஜனாசா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இவரின் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது எனக்கு பெரும் பாக்கியம் என்று எல்லோரும் நினைக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். கண்ணிமிக்கிறவர்களே, ஒவ்வொரு முஸ்லீமின் நிலை இதுதான். அப்படி ஒரு இலக்கை வைத்து செயல்பட வேண்டும். ஏதோ 10-11 உலகத்துல வந்தோம், குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சேன், கடைசியில் அல்லாஹ் கூப்பிட்டா போயிட்டேன். ஒரு சராசரி மனிதனை போல வாழுவது உண்மை முஸ்லீமுக்கு அழகல்ல. கண்ணிமிக்கவர்களே, இதேனும் அல்லாஹ் தந்திருக்கிற அறிவை, திறமையை சமுதாயத்தின் பங்களிப்பாக தந்து நம்மை குறித்து நீண்ட காலம் நினைவு கூறப்படுகிற, பேசப்படுகிற மனிதனாக நாம் வாழ வேண்டும். சிறப்பானவர்களே, என்ன சொல்ல போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படித்து செய்வாங்க, வஜஅலி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின், யா அல்லாஹ், இறுதி வரை வருகிற மக்கள் என்னை குறித்து பேச வேண்டும், அவர்களின் நாவுகளில் என்னை குறித்து பேசப்பட வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தானா இல்லையா? ஒரு வருஷமும் பேசுறமா இல்லையா? இப்ராஹிமை பத்தி பேசாத பயான்களே இல்லை. இவ்வளவு அவர்களின் தியாக வரலாறுகளை பேசுகிறோம். மன்னிமிக்கவர்களே, அப்ப முஸ்லிமின் வாழ்வு பல்வேறு சோதனைகள் காலங்களிலும் சரி, எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதை சாதனைகளாக மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பானவர்களே, என்ன சொல்ல போனா, வாழ்வு அப்படிங்கிறது விட்டுட்டு போறது வாழ்வு கிடையாது. நிறைய சம்பாதிச்சாரு விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது சாதனை கிடையாது. ஏன்னா அது அப்படியே வாரிசுகளுக்கு போயிடும். இவர் என்னதான் சொத்து பங்கிடாட்டாலும் அது வாரிசுகளின் சொத்தாக போய்விடும். கண்ணிமிக்கவர்களே, இப்ப உண்மை சாதனை என்பது எதை சமுதாயத்துக்கு கொடுத்து விட்டு போனாரோ அது சாதனையாக பேசப்படும். சமுதாயத்தின் அக்கறையாக எதை உருவாக்கி விட்டு போனாரோ, ஒரு பள்ளியை உருவாக்கிட்டு போறது, ஒரு நல்ல தரமான பள்ளிக்கூடங்களை உருவாக்கிட்டு போறது, நல்ல கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி விட்டு போவது, மக்கள் சிகிச்சை செய்வதற்கான தரமான பல்வேறு வசதிகள் கொண்ட மருத்துவமனைகளை தந்து விட்டு போவது, இப்ப மக்கள் பலன் பெறுகிற விதத்தில் இப்படி பொது காரியங்களை செய்து விட்டு போகிற போது அது நீடூழி காலம் பேசப்படுகிற அம்சங்களாக இருக்கும். கண்ணிமிக்கவர்களே, எதை நாம் சாதனையாக படைத்து விட்டு போகிறோமோ நமது கபருக்கும் தொடர்ந்து அந்த நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். சிறப்பானவர்களே, இரண்டாவது சாதனை அல்லாஹ் சோதனையாக செல்வத்தை தந்திருக்கிற போது அதை நாம் உரிய முறையிலே பயன்படுத்தி சாதனையாக மாற்ற வேண்டும். சிறப்பானவர்களே, மூன்றாவது சோதனை அல்லாஹ் குறிப்பிடுவான், செல்வாக்கு, அதிகாரங்கள். அல்லாஹ் தருவது சோதனை தான். எவ்வளவோ செல்வாக்குகளை அல்லாஹ் தருகிறான். சமுதாயத்துல செல்வாக்கு மிக்க மனிதர்கள், நல்ல பவர்ஃபுல்லான நபர்கள். இப்ப அதிகாரங்களை அல்லாஹ் தருகிற போது அதுவும் சோதனையாகும். இப்ப நல்ல காரியங்களுக்கு அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். சிறப்பானவர்களே, இன்னும் சொல்ல போனா பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. குடும்ப தலைவர் குடும்பத்திற்கு பொறுப்பு, ஒரு நாட்டின் தலைவர், ஒரு எம்எல்ஏ, எம்பியோ, பல்வேறு அரசியல் சார்ந்த நபர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு அவர்கள் பொறுப்பு. ஒரு பள்ளி கல்லூரி கல்வி நிறுவனங்கள், அதன் தாளாளர் அந்த கல்லூரிகளுக்கு பொறுப்பு. கண்ணிமிக்கவர்களே, பொறுப்புகள் முறையாக உணரப்பட வேண்டும். பெரும்பாலும் பொறுப்புகள் தட்டி கழிக்கப்படுகிறது. பொறுப்பை உணராததின் விளைவுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் போய் சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் போய் சேராமல் இருக்கிறது. சிறப்பானவர்களே, பெருமானார் வாழ்க்கையில உதாரணம் பார்க்கலாம். மக்கத்து வெற்றி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8 எவ்வளவு மிக மோசமான எதிரிகளை வெற்றி கொண்டு மக்காவில் வெற்றி வீரராக நுழைவார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8. இப்ப அதுவரை காபாவின் சாவி எதிரிகளின் கரத்தில், பெருமானார் உள்ள நுழைவாங்க, சாவி பெருமானாருடைய கைக்கு வரும். ஏன்னா மக்காவை கைப்பற்றிட்டாங்க. அவ்வளவு காலமும் காபாவில் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை முஸ்லிம்களுக்கு. 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி இல்லை. மிக மிக மோசமான எதிர்ப்பு, தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட முஸ்லிம் சமுதாயம் எந்தவித போரும் இல்லாமல் மிக பெரும் வெற்றியாக மக்காவை வெற்றி கொண்டு உள்ளே நுழைவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவி பெருமானுடைய கைக்கு வரும். சஹாபாக்கள் ஆசைப்படுவாங்க, சாவி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. காபாவுடைய சாவி எவ்வளவு பெரும் கண்ணியம். அந்த சாவியை நிர்வகிக்கிற பொறுப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி பெரும் பெரும் சஹாபாக்கள் விரும்புவார்கள். பெருமானாரும் ஆசைப்படுவாங்க, யாருக்காவது கொடுத்தலாம். ஹஜ்ரத் அலி உட்பட பெரும் சஹாபாக்கள் கேட்பாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். பொறுப்பை குறித்து அல்லாஹ் உணர்த்துவான். கண்ணிமிக்கவர்களே, 2 உபதேசங்களை அல்லாஹ் சொல்லுவான் அந்த வசனத்துல. பொறுப்புகள் முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த வசனம் இப்படி வருகிறது, இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ்வின் உத்தரவு என்ன தெரியுமா? அமானிதங்கள் உரிய நபரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்ப யாரிடம் இருந்த அந்த சாவியை கைப்பற்றினீர்களோ மீண்டும் அவரிடத்திலேயே தரப்பட வேண்டும். அவர் இஸ்லாத்துக்கு இன்னமும் வரல, ஆனாலும் அல்லாஹ்வின் உத்தரவு, சாவியை காபாவை திறப்பதற்கு வாங்கி இருக்கிறீர்கள். காபாவை சுற்றி இருந்த
அந்த சிலைகளின் அசுத்தங்களை அகற்றுவதற்கு, காபாவை ஷிர்கை விட்டு தூய்மைப்படுத்துவதற்கு, ஏகத்துவத்தை முழங்குவதற்கு வாங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லி பெருமானார் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. சிலைகளை எல்லாம் ஒழித்தார்கள். காபாவை சுற்றி இந்த சிலைகள்லாம், காபாவை தூய்மைப்படுத்தினார்கள், காபாவிற்கு உள்ளே தொழுதார்கள். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் உத்தரவு, வாங்கிய நபரிடத்திலேயே சாவி திரும்ப தரப்பட வேண்டும். பெருமானார் கொடுத்தாங்க. அப்ப அதிகாரங்களில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற போது உரிய நபர்களுக்கு அமானிதங்கள் போய் சேர வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இரண்டாவது அல்லாஹ் உபதேசம் செய்வான், வைதா ஹகம்தும் பைனன் நாஸ், அதிகாரங்களில் இருக்கிறீர்கள், மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்தால் நீதமாக தீர்ப்பு செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வின் உத்தரவு பெருமானார். இப்ப வேண்டியவர் வேண்டாதவர், இப்ப தன் இனத்தவர் தன் இனம் அல்லாதவர், பல்வேறு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தீர்ப்புகள் நீளமான தீர்ப்புகளாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் உத்தரவை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப மூன்றாவது சோதனை அல்லாஹ்வின் புறம் இருந்து அதிகாரத்தை தந்து அல்லாஹ் சோதிப்பான். பல்வேறு பொறுப்புகளை தந்து அல்லாஹ் சோதிப்பான். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்க்கிறோம், நம்ம வாழ்வு முடிகிறப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ரிட்டைர்மெண்ட் இருக்கா இல்லையா? குடும்ப தலைவர் இப்ப மகன் பொறுப்பு கொண்டா அவர் ரிட்டையர் ஆயிடுவார். பல்வேறு அதிகாரங்களில் இருப்பவர்கள் குறிப்பிட்ட வயதை எட்டுகிற போது அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட். இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் உலக நடைமுறைகளை பார்க்கிறோம். பொறுப்புகளில் இருந்து விடுதலையாகிற போது நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? எவரிடத்திலும் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியம் இல்லை என்கிற அளவிலே நம்முடைய செயல்பாடுகள் நீளமாக இருக்க வேண்டும். நம்முடைய பொறுப்புகள் நல்ல முறையில் நிறைவேற்றப்பட்ட பொறுப்புகளாக இருக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் வாழ்வு அதைத்தான் சொல்லுகிறது. 23 ஆண்டு கால அழைப்பு பணிக்கு பின்னால் ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியிருக்கிற லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னால் கேட்பார்கள், ஹல் பல்லகுத்து ரிசாலத்தா, நான் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நபித்துவத்தை எத்தி வைத்து விட்டேனா? எல்லோரும் ஒருமித்து சாட்சி சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் பல்லகத ரிசாலத்தை, நீங்கள் தூதுத்துவத்தை சரியாக எத்தி வைத்தீர்கள். யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு உலகை விட்டு ஒரு முஸ்லிம் பிரிகிற போது, கணவன் இறக்கிற போது மனைவி குறை சொல்ல முடியாத நிலைக்கு வர வேண்டும். குடும்ப தலைவர்கள் பல்வேறு பொறுப்புகளிலே அதிகாரங்களிலே இருப்பவர்கள் உலகை விட்டு பிரிகிற போது யாரும் கை நீட்டி இன்ன செய்தார் என்று சொல்லி குறை சொல்லுகிற அளவிற்கு இல்லாமல் நம்முடைய செயல்பாடுகள் முறையாக இருக்க வேண்டும். சிறப்பானவர்களே, ஆக ரிட்டைர்மெண்ட் ஆகுகிற போது யாரிடத்திலையும் மன்னிப்பு கேட்க தேவையில்லாம அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் மன்னிப்பு கேட்கிற நிலைக்கு வர வேண்டும். காரணம், அவனுக்கு செய்கிற கடமைகள் நிச்சயம் குறை வைத்திருப்போம். தஹஜ்ஜத் உட்பட தொழுகிற மனிதராக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்க வேண்டுமா, யா அல்லாஹ், உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ என்னால் அப்படி வணங்க முடியவில்லை, மன்னித்து விடுவாயா? நிறைய செஞ்சுட்டேன்னு பெருமிதம் கொள்வதல்ல. நிறைய தொழுகிறேன், நிறைய நோன்பு வைக்கிறேன், நிறைய நன்மைகள் செய்கிறேன். உண்மையை சொல்வதானால் அல்லாஹ்வின் மகத்துவத்திற்கு ஏற்ப யாரும் அவனை வணங்கிவிட முடியாது. அவனின் உச்சகட்ட கண்ணியத்திற்கு ஏற்ப யாரும் அவனுக்கு சிரம்பணித்து விட முடியாது. கண்ணிமிக்கவர்களே, அவனை யாராலும் உரிய முறையை மகத்துவப்படுத்தி விட முடியாது. நாம் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கேட்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா, நம்முடைய பேரண்டிங் ஆகட்டும், பெற்றோர்களாகட்டும், கணவன் மனைவிக்கு இடையிலான உறவுகளாகட்டும், இப்ப வாழ்வின் சகல அம்சங்களில் நம்மிடத்திலே சீர்திருத்தங்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை பொறுப்பாளர்களாக உணர செய்வானாக. நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நடக்க அல்லாஹ் கருணை காட்டுவானாக. அல்லாஹ் நம்முடைய சோதனைகளில் வெற்றி பெறுகிற வழிகளை அல்லாஹ் எளிதாக்குவானாக. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்களாக வாழ்ந்து பிடித்த முறையில் ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை தந்துள்வானாக. அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்தால் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் உம்மத்திற்கு வெற்றியை தந்துள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.